ஒரு நம்ம முன்னாடி ஒரு ஆள் ஒரு பெர்ஃபார்ம் பண்றாங்கங்கிறது வந்து ஒரு தனி ஒரு ஒரு இது அது பார்க்கணும். அது ஒரு கலை உணர்வு, தனி கலை உணர்வு. இந்த குழந்தைங்க அத தெரிஞ்சுக்காமயே போயிடுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயம். ஸோ எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் கொஞ்சம் நிகழ்கலைக்கு அப்பப்போ ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போய் மக்கள் வந்து நிஜமா பெர்ஃபார்ம் பண்றத வந்து கொஞ்சம் பார்க்க வைக்கணும். ஸோ தே வில் நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் த நிகழ்கலை அண்ட் டிஜிட்டல். டிஜிட்டல் வேர்ல்ட்ல த ஸ்கை இஸ் த எண்ட். என்ன வேணும்னாலும் நம்ம பண்ண முடியும். பட் தேர் ஆர் லிமிடேஷன்ஸ் டு டூ ஆன் ஸ்டேஜ். ஸோ அந்த ஸ்டேஜ் கலை எங்களுக்கு வந்து பை பை நேச்சரே அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. நாங்க சின்ன வயசுலேருந்து ஒரு நாள் ட்ராமாக்கு போவோம், ஒரு நாள் கச்சேரிக்கு போவோம், டான்ஸுக்கு போவோம், இந்த மாதிரி பொம்மலாட்டம் போவோம். எல்லாம் நிறைய ஸ்டேஜ் அப்போல்லாம் டிவி வந்து நான் வந்து 11th படிக்கும்போது தான் சென்னைக்கு முதல்ல டிவியே வந்தது. ஸோ வேற வழி கிடையாது. ஃபுல்லா வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம் பார்த்து நாங்க வளர்ந்தது. இந்த குழந்தைங்களுக்கு பிளஸ் யங்ஸ்டர்ஸ்க்கும் வந்து நிச்சயமா அது ஒரு 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 எழுச்சிய குடுக்கும். இப்போ ஒரு மியூசிக்கலா ஒரு ஏதோ ஒரு பேண்ட் மியூசிக்கோ, இல்ல ஒரு ஆர்கெஸ்ட்ரா மியூசிக்கெல்லாம் நீங்கலாம் போய் பார்க்குறீங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போய் பார்க்குறீங்க. அதே மாரி டிராமாஸும் வந்து நெறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு நெறைய ஜானர்ஸ்ல வந்து ஏகப்பட்ட நகைச்சுவை மட்டும் இல்ல, த்ரில்லர், ஃபேமிலி சப்ஜெக்ட், வரலாற்று நாடகம் இப்படி ஏகப்பட்ட ஜானர்ஸ் இருக்கு. அப்பப்போ டைம் கிடைக்கும்போது நிச்சயமா போய் இந்த நிகழ்கலையும் எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் பார்க்கணுங்கிறது தான்